ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 78:53 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடிப்பட்டது. மிக அருமையான வேத வசனம். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின போது நடந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாட்களிலும் நமக்கும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். நாம் பயப்படாதபடிக்கு நம்மை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பயம், எப்படி நாட்களை கழிப்பது, எப்படி வருடங்கள் கடந்து செல்வது, அநேக சூழ்நிலைகள், வேதனைகள், வியாதிகள், தனிமை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, அநேக சூழ்நிலைகள் மத்தியில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பயம் என்கிற ஒரு காரியம் ஒவ்வொரு மனிதனையும் அழித்து கொண்டிருக்கிறது. அன்று இஸ்ரவேலருக்கும் வனாந்திரத்தின் பாதையில் 40 லட்சம் ஜனங்கள், அநேக பிரயாணங்கள், அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் பயப்படாதபடிக்கு தேவன் பத்திரமாய் அவர்களை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பயமுறுத்துகிற காரியங்கள், பயப்படுகிற காரியங்கள் இருந்தாலும், ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், தேவன் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறவரானபடினால உங்களை பத்திரமாய் வழிநடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். ஏனென்றால் அன்று இஸ்ரவேலை பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்தின தேவன் இன்றும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் இதுவரை நடத்தி வந்தார். இனிமேலும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சத்துருக்களை கடல் மூடி போடும்படியாக ஆண்டவர் சத்துருக்களை அழிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கடல் மூடி போடத்தக்கதாக ஆண்டவர் ஒரு ஜெயத்தை சத்துரு மேலே உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அவர்கள் பின்தொடர்ந்து வந்த எல்லா சத்துருக்களையும் தேவன் கடலிலே மூடி போட்டார் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல நம்மை பின்தொடர்கிற எல்லா சத்துருக்களையும் தேவன் அழித்து போடுகிறவராக இருக்கிறார். ஒருபோது நாம் சத்துருக்களை நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். சத்துருவின் போராட்டத்தை நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருந்து சத்துருக்களை கடல் மூடி போடத்தக்கதாக ஒரு அற்புதத்தை தேவன் அன்று மாத்திரமல்ல இன்றும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சத்துருக்களையும் அழித்து போட்டு வெற்றியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த 2 காரியங்களையும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து, ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி, ஒவ்வொரு நாளும் சத்துருக்களை அழித்து நடத்துகிற தேவனுக்கு இந்த புதிய நாளிலே நீங்கள் நன்றி செலுத்தி இன்னும் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நீர் பத்திரமாய் பயப்படாதபடிக்கு வழிநடத்தி நீர் வெற்றியுள்ள வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தது போல எந்த நாட்களிலும் இத்தனை நாளும் தாயின் கருவில் உருவானது முதல் எங்களை நீர் பத்திரமாய் வழி நடத்தினதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து நீங்கள் பத்திரமாய் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் சத்துருக்களை எல்லாம் கடல் மூடி போடும்படியாக நீர் அன்று இஸ்ரவேலுக்கு செய்தது போல எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் நீர் கடல் மூடி போடத்தக்கதாய் ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நீர் வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து கொண்டிருக்கிறதற்காக எமக்கு நன்றி. இந்த புதிய நாளில் நம்முடைய வார்த்தை கேட்கிற அநேகர் இருதயத்தில் பயம் உண்டு. எல்லா பயத்தையும் நீக்கி நீங்கள் வழி நடத்தி அவர்களுக்கு இருக்கிற எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் நீர் அன்று இஸ்ரவேலருக்கு கடல் மூடி போட்டது போல அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நீர் மூடி போடும்படியான கிருபைகளை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.